அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடு இணைந்திருக்கிறார் நாச்சியா தீவை வசிப்பிடமாக கொண்ட என்எல்எம் ரஹீம். இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். பசு வைத்திய நிலையத்தின் முக்கிய பொறுப்புதாரியாக நீண்ட காலம் சேவையாற்றிவிட்டு இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார். ஓய்வு பெற்றதோடு இவருடைய பணி நிறைவடையவில்லை. இவர் ஒரு சமாதான நீதவான். மக்களுக்கு இன்னும் தன்னால் முடிந்த சேவைகளை தற்பொழுது இவர் செய்து வருகின்றார். எந்த நேரம் மக்கள் வந்தாலும் முகம் சலிக்காமல் அவர்களுடைய தேவைகளை வேலைகளை செய்து கொடுக்கின்ற ஒரு ஆற்றலும் திறமையும் இவருக்கு இருக்கின்றது. சிங்கள மொழியிலே புலமை பெற்றுள்ள இவர் நிறைய மக்கள் கொண்டு வருகின்ற விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தல், சிங்களத்திலே கடிதங்கள் தேவைப்பட்டவர்களுக்கு கடிதங்களை வரைந்து கொடுத்தல், ஒரு ஜேபி என்ற வகையில் அவற்றை அத்தாட்சிப்படுத்தி கொடுத்தல் போன்ற முக்கிய பணிகளை இன்றும் சளைக்காமல் செய்து கொண்டு வருகின்றவர் தான் இதோ என்னோடு இந்த படத்திலே கூட இருக்கின்ற என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் என்எல்எம் ரஹீம். இவர் நேற்று முன்தினம் தன்னுடைய எத்தனையாவது பிறந்த நாள் என்னன்னா 74வது பிறந்த தினத்தை வீட்டிலே சிறப்பாக பிள்ளைகளோடு கொண்டாடி இருக்கின்றார். எனவே அந்த பிறந்த தினத்தை நானும் அவரோடு சேர்ந்து அவருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அவருடைய நீண்ட ஆயுளுக்காக துவா செய்து கொண்டு இட்ட சந்தர்ப்பத்திலே அவரோடு சேர்ந்து நான் இந்த காட்சியை என்னுடைய கேமராவிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னோடு கூட இருப்பவர் தான் சகோதரர் என்எல்எம் ரஹீம். ஒருவங்க எல்லாருக்கும் தெரியும், நாச்சியாதீவு மக்களோட நெருக்கமாக அந்யோன்யமாக பழகுகின்ற ஒருவர் தான் இவர். இப்பொழுதும் கூட தன்னுடைய 74வது வயதிலும் கூட சலர்ந்து விடாமல் இன்னும் அவர் தன்னுடைய சேவைகளை இந்த மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே 74வது பிறந்த தினத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற சகோதரர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ரஹீம். எல்லோரும் மக்கள் எல்லாரும் ரஹீம் நானா என்று செல்லமாக அழைப்பார்கள். இப்பொழுது நாம் அவரோட கொஞ்சம் கதைச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்கிறாரு ரஹீம் நானா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹீம் நானா, சொல்லுங்கள், என்ன மாதிரி உங்களோட உடல்நிலைகள்? 74வது பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கிறீங்க. அடுத்த வருடமும் பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு உங்களோட ஆயுள் அல்லாஹ் தாலா நீடித்து போடணும்னு நான் துவா செய்கிறேன். எப்படி உங்களோட சுப செய்திகள், உங்களோட உடல் நிலவரங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரஹீம் நானா. என்னை பொறுத்தவரையில் சில பாரதமான நோய்கள் இருந்தாலும் நான் அந்த நோய்களுக்கு தகுந்த முறையில் சிகிச்சை பெற்று வருகின்றேன். காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் தேவையான மருந்து வகைகளை கொடுத்து எனது தேக ஆரோக்கியத்தை பலப்படுத்தி வருகின்றேன் அல்லாவின் உதவியால். இனிமேலும் வார காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் உங்களோட எல்லோரும் சேர்ந்து இருக்க வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றேன். மிச்சம் சந்தோஷம் ரஹீம் நானா. உண்மையிலே உங்களோட நீண்ட ஆயுளுக்காக நாங்கள் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். நீங்கள் அடுத்த வருடமும் 75வது பிறந்த தினத்தை சிறப்பாக வீட்டில் எல்லோரோடையும் சேர்ந்து கொண்டாடணும்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கின்றோம். உங்களோட உடல் நலம் மீண்டும் மீண்டும் நன்றாக இருப்பதற்கும் உங்களோட நோய் நொடிகள் நீங்கி சுகதேகியாக நீங்கள் தொடர்ந்து நடமாட வேண்டும் என்றும், இந்த மக்களுக்காக உங்களாலான முடிந்த சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த யூடியூப் சேனலை பார்க்கின்ற நேயர்கள், அன்பர்கள், தயவு செய்து உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடை பெற்று கொள்கின்ற நான், உங்களுக்கு தெரியும் என்னையும், நானும் நாச்சியாதீவை பிறப்பிடமாக கொண்ட நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர். தற்பொழுது ஊடக பணியிலே என்னால் முடிந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஏஆர்எம் ரஃபியுதீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் ராயினானா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். நன்றி, நன்றி, நன்றி. இவ்வளோ நேரம் என்னோடு இணைந்து கொண்டு உங்களை முடியுமான கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கு மீண்டும் நாச்சியாதீவு இயங்கி வருகின்ற NCH மீடியா நெட்வொர்க் என்ற யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.